கேஷ் என்னது இந்த இடம் இல்லையா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹெல்பிங் அப்படின்னா ஏதோ ஒரு இல்லை இந்த இடம் வந்து நகராம வச்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கிராமம் ஆகிடும்ல, அதனால நகர்த்தணும். நகராம இருக்கிறதுக்கு கிளாத்தோட ஒரு பிரிண்ட் பண்ணிடுறேன். கீழே நகராது. இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு அயன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த சைடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே அயன் பண்ணிக்கலாம். நைட் பண்ணி காமிச்சேன்ல, போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஹீட் ஏறிடும். இது நான் குடிச்சப்பா இருந்தாலும் அந்த கிளாத்துக்கும் சாரீக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அது காட்டனாக இருக்குல்ல. ரொம்ப ஹீட் வச்சுட்டு இந்த அளவுக்கு மெதுவாக பண்ணோம்னா சாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டும் பண்ணணும். கொஞ்சம் அழுத்தி பண்ணுங்க. இந்த இடத்துல எதனால் நாங்கள் பண்ணோம்னா கீழே மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்பும் வந்து கரெக்டாக வரணும்ல. இப்போ இந்த பெண்ணை கேட்குறீங்க. ஆமாம், இந்த பெண்ணை கைட்டி நல்ல ஒரு டீப் பைனிங் கொடுத்தா இங்கெல்லாம் டீப் போடணும்னு அவசியம் கிடையாது. சாரி வச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இது நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா நல்லா இந்த ஓகேவா. சுவிட்ச் போடவே இல்லை. இந்த இடத்தையும் அயன் பண்ணணும். சப்போஸ் நம்ம பண்ணும்போது இந்த மடிப்புலாம் மடியவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு ப்ளீட்டை மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த கோடு விழாமல் பண்ணணும். இங்கே மடிச்சு விளக்கு இதையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே கோடு விழுந்துடும். அதனால அது இல்லாமல் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஓகேனா நீங்க இங்கே கூட இப்படி கூட பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு எதிர தேவையில்லை. பின்ன கைட்டு கூட பின் பண்ணிட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகும் கரெக்டாக வரும். அதுக்குதான் என்ன பண்ணுறதுன்னா நீ கண்டிப்பாக பொடி வச்சுக்கணும். நீ பொடிக்கணும் இருக்குது அயன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தேவையில்லை. இல்லை நல்லா ஒரு டைட் கொடுத்து விட்டோம்னா
இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக்ல கேட்டு வச்சு வரும்ல அதை வாங்கி இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுல கூட பண்ணிக்கலாம். அழுத்தம் அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட்டை விட நம்ம அழுத்தம் தான் வந்து அதோட கஷ்டப்படும். ஓகேவா? தண்ணி யூஸ் பண்ணுமா? ஸ்டீம் ஸ்டீமர் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் best. இதை விட அதுதான் பெஸ்ட். இது எதுக்குன்னா ஹீட்டுக்கு கம்மியா வருது. ஹீட் கம்மியா இருந்தாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதை விட அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பயப்படாம எவ்வளவு ஹீட் இருந்தாலும் சாரி வீணாகாது பயத்தோட பயம் இல்லாம நிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹீட் வச்சுட்டோம்னா ஐயோ வீணாயிடு சாரி யாரோட சொல்ற பதட்டத்தோட அதுல ஹீட் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளவு ஹீட் வச்சு சாரி காட்டன் சாரி அது ஆப்ஷன் சார். எல்லா அயன் பாக்ஸ்லயுமே வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுக்கு சில்க் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு அயன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஹீட் வந்து மாறும். நமக்கு என்ன ஹீட் வேணுமோ அதை பார்த்து நம்ம தான் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கையில காட்டன் வச்சு எந்த சாரிக்குமே அயன் பண்ணக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுலே ஹையா பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இருக்கும். அதனால இந்த காட்டன் வச்சு எந்த சாரிக்குமே அயன் பண்ணக்கூடாது. ஷர்ட்டு அந்த வேஸ்டியெல்லாம் அயன் பண்ணுவாங்கல்ல அதுக்கு மட்டும்தான் காட்டன் வச்சு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம காட்டன் சாரி யூஸ் பண்ணால் அது பண்ணுவோம். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த சாரியை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வருது இல்லையா அது வந்து அயன் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு இங்க ஒருத்தவங்களுக்கு வெகு பெருசா இருக்கும் கம்மியா இருக்கும் இல்லையா இருக்கும் அப்படின்னா இருக்குல்ல இது வரைக்கும் பிரச்சனை இல்லை காமனா பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்? மெஷர் பண்ணிக்கலாமா? டேப்